வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துங்கன்னா திருச்சியில் இருக்காங்க. திருச்சியில்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சோமசப்பேட்டை மாமி பார்க்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு மாமி வந்து நமக்கு என்ன ரெசிபி சொல்லி தரப்போகிறோம் கேட்டிங்கன்னா, பச்சைப்பயிறு தக்காளி குழம்பு. அந்த காலத்தில் வந்து பயிறு வீட்லேயே எல்லாருக்கும் வயலில் போட்டு வரும். இப்போ நம்ம வாங்கி பண்ண போகிறோம். இன்னும் கூட ரொம்ப பேருக்கு பாசி பருப்பு தெரியறதை தவிர்த்து இந்த பச்சை பயிரை பற்றி தெரியறதில்ல. நம்ம அதை இப்போ வெளியில் இப்போ வந்து எப்படி பண்ணுறது நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அது ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற புண்ணுகள் பூரா இந்த பயிர் வந்து ஆற்றிடும். முழு பயிருங்கும் போது நம்ம எல்லா சத்தும் அதில் அப்படியே இருக்குது. அதனால் நம்ம முழுசாகவே இன்றைக்கி வந்து பண்ணி காமிக்க போகிறோம். இந்த பச்சைப்பயிர் குழம்பு நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்றைக்கி இந்த பச்சைப்பயிர் குழம்பு டோட்டலாக வேறு விதமாக பண்ண போகிறாங்க. வெறும் பச்சைப்பயிறு தக்காளி பண்ணுறதை விட்டுட்டு பூண்டு வெங்காயம் இதில் எதுவும் கிடையாது. சரி, ஓகே. முருங்கைக்காய், பிஞ்சு முருங்கைக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் கொஞ்சம் இதில் போட்டு நம்ம ஒரு ஒன்று மசாலா அரவை கொடுத்து நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக வந்து பச்சைப்பயிர் குழம்பு சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க, சோம்பு சேர்ப்பாங்க, கத்திரிக்காய், முருங்காய் இந்த மாதிரி காய்கறி வகைலாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மாமி இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது சொல்லி தரப்போகிறாங்க. எல்லாத்துலேயுமே பட்டம் லவங்கங்கிறது பிடிக்காதவோ எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா? அந்த வாசனை சோம்பு பிடிக்காது. அது மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம பண்ண போகிறோம். வெறும் பயிறு தக்காளிங்கும் போது விட காய் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக இந்த கத்திரிக்காய் முருங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை வேறு எதுனா காய்கறி யூஸ் பண்ணலாமா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் எடுக்கும் இந்த பயிருக்கு. மற்ற நீர் சம்பந்தமான காய்னா எடுக்காது. நம்ம புடலங்காயோ பெருக்கங்காயோ அதெல்லாம் பண்ண முடியாது. வேண்டாம், இது 2 காய் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பச்சை பயிர் வந்து வெள்ளை சாதத்துக்கு சாப்பிடலாம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து சாதத்துலேயும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரசம் வச்சா சைடில் நம்ம தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை உங்களுக்கு எதுக்கு வேணாலும் அதை நம்ம மத்தியானம் பண்ணி மீந்து போனால் கூட நம்ம நைட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப தங்க மாமி மீட் பண்ணி இந்த யூனிக்கான ரெசிபியை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மாமி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த பச்சை பயிறு இப்போ பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்தலாமா? பச்சை பயிறு 1/2 கிலோ, தக்காளி 10 தக்காளி எடுத்துருக்கோம், கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கோம், முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கோம், பிஞ்சாக எடுத்துருக்கோம், வரமிளகாய் 4 மிளகாய், மிளகு 2 டீஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 2 டீஸ்பூனு, புளி ஒரு சின்ன எலுமிச்சங்கல் நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு துண்டு பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, ஜீரகம் 1 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போடலாம், நம்ம கலருக்கு தான் வேணுங்கிறது தேவையானதை போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி நம்ம எடுத்துருக்கோம் மசாலா அரவைக்கு, கருவேப்பிலை எடுத்துருக்கோம், தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய், வறுக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய். இந்த பச்சை பயிர் தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு பயிரை முதல்ல வெறும் சட்டியில் வறுத்துட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். சரி, ஓகே. அதுக்கு பிற்பாடு மசாலா அந்த சட்டிலேயே நம்ம மசாலா அரவைக்கு உண்டானதை வறுக்கிறோம். இப்போ பயிர் வந்து நம்ம வறுக்கலாம். சரி, ஓகே. ஓகே, எதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பச்சை பயிரை வந்து வறுத்து யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? பயிர் வந்து வேகிறதுக்கு நேரம் ஆகும் ஒன்று, 2வது வறுத்தால் வாசனை கூட இருக்கும், சீக்கிரமும் வெந்துடும். நல்ல விஷயம். பயிர் வறுத்தாலே வந்து ரொம்ப ஆரோக்கியமான வாசனையாக இருக்கும், சீக்கிரம் வெந்து போயிடும். சரி, ஓகே. ஸோ அதனால தான் வந்து நம்ம பச்சை பயிர் வந்து வறுத்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பச்சை பயிர் வறுக்கிறோம்ல, ரெகுலராக வீட்டில் வறுக்கிற பக்குவத்திலே வறுத்துறோம், ரைட்டா? ஆமாம். இந்த பச்சை பயிருக்கு பதில் வேறு எதனா பயிர் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் பண்ண முடியுமா? பண்ணலாம். தட்டைப்பயிர் பண்ணலாம், குத்துக்கடலை பண்ணலாம், நிலக்கடலை, அது மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். இதே மெத்தடில். இதே. ஓகே. இது இப்போ நல்லா வறுத்தாச்சு, வாசனை வந்துருச்சு. இந்த பயிரினுடைய கலர் மாதிரி ஒரு பளபளப்பு, எண்ணெய் கசிவாக ஒரு பளபளப்பு வந்தது. அந்த பச்சை பயிர் வறுக்க அந்த ஒரு ஷைனிங் வந்து அது ஏன்னா இந்த எண்ணெய் வரா மாதிரி முதல்ல இருந்த இதுக்கும் இப்போத்துக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம். அந்த பச்சை பயிர் வறுக்கும் போது நல்லா வாசனை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து மாற்றிக்கிறோம் இப்போ. சரி, ஓகே. இந்த பச்சை பயிர் நம்ம வறுத்தாச்சு, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து இது வேக வைக்கணும். ஏற்கனவே வறுத்து இப்போ வேக வச்சுருக்கோம். ஒரு மத்தில் வந்து நம்ம வந்து இதை லேசாக நசுக்கிக்கலாம், ரொம்பவும் இதாகாமல், பருப்பு மசியாமல் 1-2 நம்ம பண்ணிக்கலாம். இது இப்படி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லா தான் வேக வச்சு நல்லாயிருக்கும். 1-2 நம்ம தட்டினோம்னா இது போடுறது நல்ல விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பச்சை பயிர் வந்து இங்கே உதிரியாக நல்லா வெந்திருக்கு.
நீங்க வீட்ல வந்து சுண்டல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துல நல்லா சாஃப்ட்டா இங்க பாத்தீங்களா மசியுது. நல்லா மசியும். நல்லா மசியும். இந்த மாதிரி பக்குவத்துல ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அடுத்து நம்ம இதுக்கு மசாலா வந்து வறுக்கணும். அரவைக்கு உண்டானது நம்ம வறுக்க ஆரம்பிச்சலாமா? வறுக்க ஆரம்பிச்சோம். இப்போ இதுக்கு வறுக்கிறதுக்கு கடலை எண்ணெய் நம்ம ஊற்ற போகிறோம். ஓகே. அடுத்து நம்ம வறுக்கிறதுக்கு கடலை எண்ணெய். கடலை. அதாவது மசாலா ரெடி பண்ணுறதுக்கா? மசாலா வறுக்கிறதுக்கு அரவைக்கு. அரவைக்கு. ஓகே. இது ரொம்ப காரம் தாங்காது. நம்ம மிளகு வேற போட போகிறோம். அதனால ஒரு 4 மிளகாய் இதுக்கு போட்டிருக்கோம். இது வந்து முக்கியமாக மிளகு சேர்க்கறது தான் இது. ஓகே. மிளகுக்கு தான் இதுக்கு முக்கியத்துவம். பெரும்பாலும் நிறைய பேர் வந்து மிளகு யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக நம்ம மிளகு நேரத்தில் யூஸ் பண்ணுறோம்? என்ன காரணம்? ஒருவேளை வாய்வு கோளாறு ஏதாவது வந்தாலோ இருந்தாலும் அந்த மிளகு வந்து நம்ம ஜீரண சக்திக்கு நம்ம கொடுக்குறோம். ஜீரணத்தை கொடுக்குறோம். நல்ல விஷயம். ஓகே. மிளகு. அதுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் உளுந்தம்பருப்பு. இப்போ வறுக்கும் போது வந்து நம்ம வந்து இதுல கருவேப்பிலாம் போடுவோமா? இதுல கருவேப்பிலை எல்லாம் போடுறது இல்லை. நம்ம தாளிக்க மட்டும்தான் கருவேப்பிலை. சரி, ஓகே. பெருங்காயம் யூஸ் பண்றோம்ல? போடுறோம். ஓகே. உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆமா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் தேங்காவா? இது செவந்த உடனே நம்ம தேங்காய் போடுவோம். இந்த உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அந்த டெக்ஸ்டர் திக்காக வர்றதுக்காகவா இல்லை வேறு? திக்காக இல்லை, வாசனை வந்து இது இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு இது ஒரு வாசனை. நம்ம பச்சை மிளகாய் போட்டு பச்சை தேங்காய் அரைக்கிறத விட இது வாசனை நல்லாயிருக்கும். இது கெட்டு போகாது. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இப்போ இந்த உளுந்து நல்லா செவந்து போச்சு. மிளகு நல்லா வெடித்து வந்துருச்சு. ஜீரகம் எல்லாம். இப்போ இதில் தேங்காயை போடுறோம். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து ஒரு தேங்காய் முழு தேங்காய் யூஸ் பண்ணிருக்கோம், ரைட்டா? ஆமாம். ஓகே. 1/2 கிலோ பச்சை பயிருக்கு வந்து முழு தேங்காய் யூஸ் பண்ணலாம். ஆமாம், யூஸ் பண்ண காய் சேர்க்குறோம்ல, சரியாக இருக்கும். தேவைப்படும். இந்த பச்சை பயிர் வச்சு வேற என்ன மாதிரிலாம் ரெசிபி பண்ணலாம்? பச்சை பயிர் சுண்டல் பண்ணலாம், வெல்லம் போட்டு சுண்டல் பண்ணலாம், வறுத்துட்டு வெல்லம் போட்டு உருண்டை பிடிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆமாம், நம்ம வீட்டில் பண்ணுவாங்க இந்த தேங்காய் பாசி உருண்டை. ஆமாம், தோலோடு நம்ம வந்து இது எது வேணாலும் பண்ணலாம். இதில் எல்லாம் அவ்வளோ ப்ரோட்டீன், அவ்வளோ சத்துக்கள் இதில் இருக்குது. நல்ல ப்ரோட்டீன் உள்ளது. ஆமாம். இப்போ இது வந்து இந்த குழம்பு வந்து உங்களுக்கு விரத நாட்களில் கூட பண்ணலாம். ஏன்னா இதில் பூண்டு, வெங்காயம், சோம்பு இதெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்காம நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் இது விரத நாட்கள் கூட இது நம்ம உகந்ததை நல்லா வச்சுக்கலாம். நம்ம ஓகே. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஓகே. இந்த தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் சிவப்பாக வறுத்து போச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று அந்த உளுத்தம் பருப்பு வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கரெக்டாக இருக்குது. தேங்காயும் வறுத்துருக்கும். இந்த தேங்காய் வறுத்த பக்கம் வந்து அந்த ஈரத்தன்மை போன வேறு ஈரத்தன்மை போயிடும். ஓகே. அதாவது கலர் மாறல, தேங்காயோட கலர் மாறல. ஆனால் இந்த தேங்காய் வந்து அந்த அந்த வறுக்கும் போது அந்த ஈரத்தன்மை போயிருக்கு. கெட்டு போகாது. அதனால தான் இது. ஆமாம், அதனால தான் வறுக்கிறோம். சரி, ஓகே. பச்சை தேங்காய் போட்டு அரைச்சோம்னா கெட்டு போக வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஒரு நாள் 2 நாள் நம்ம சட்டியில் பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நம்ம. சரி, ஓகே. இப்போ மாற்றிடலாமா? இதை மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சலாமா? காய் வேக வச்சுட்டு நம்ம அரைக்கலாம். சரி, அதுக்குள்ளேயும் காய் வந்து முடிச்சு. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றுறோம். ஓகே. காய்கறிக்கு இப்போ இந்த காய்கறி வேகும் போது நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் என்ன போடுறோமா? மிளகாத்தூள் கிடையாது, இல்லை, மஞ்சத்தூள் போடுறோம். சரி, ஓகே. இந்தாங்க இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், இதை வந்து இப்போ இதில் நம்ம போடுறோம். ஸோ எதுக்காக நம்ம வேக வச்சு போடுறோம் தனியாக? என்ன காரணம்? தனியாக வேகத்தில் ஏற்றி ஒன்றாக்கு தான் போகிறோம். நம்ம அரவை வரணும். இந்த பயிர் ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம். சரி, ஓகே. இப்போ அது கூட இதை போட்டோம்னா பச்சையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இதை நம்ம வேக வச்சிடறோம். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போடலாம். கொஞ்சம் வேகட்டும். ஓகே. ஸோ கொஞ்சம் காய் வெந்து வர டைமில் இப்போ வந்து மஞ்சத்தூள் போடுறோம். கொஞ்சோண்டு நீர் புளி ஊற்ற போகிறோம். ஓகே. இதுலேயே. சரி, ஓகே. ஏன்னா இந்த கத்திரிக்காயில் கடுக்கும்.
புளி இல்லைன்னா அந்த கத்திரிக்காய் லேசாக கலர் மாறும், நாக்கு கடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கத்திரிக்காய்க்கு எப்போவுமே நம்ம வந்து ஒரு கொட்டை புளி ஊற்றினா தான் நமக்கு நல்லா நல்ல விஷயம் வேகும்போது. ஸோ இந்த இடத்துல காய் வேகும் போது உப்பு போடலாமா? புளி ஊற்றி வச்சு நம்ம உப்பு போட தானே போகிறோம். சரி, ஓகே. அதோட இப்போ இந்த புளி தண்ணியை யூஸ் பண்ணுறோம். ஆமாம், கொஞ்சமாக தான் ஊற்றுறோம், அது ரொம்ப இல்லை. அந்த இன்னொன்று புளி தண்ணி ஊற்றினோம் அப்படின்னாக்க இந்த கலர் அப்படியே இருக்கும். ஓகே. வெறும் தண்ணியில் வேகிறத விட புளி நம்ம சேர்க்கும் போது அந்த கலர் அப்படியே இருக்கும். இந்த கத்திரிக்காய் கடுக்காமல் வரும். இப்போ இந்த காய் வேகிட்டோம். சைடில் வந்து நம்ம என்ன இப்போ வந்து உப்பு போட்டுடலாம். இதுக்கு உண்டான உப்பு போட்டுடலாம். நம்ம தக்காளியும் போட்டுடலாம், இதுலேயே போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு. தேவையான உப்பு போட்டோம். தக்காளி நம்ம இதில் எவ்வளோ வேணாலும் போடலாம். தக்காளி கூட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த பயிரோட சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான தவறு இல்லை, தக்காளி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சரி. இதில் இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோமா இல்லை பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறோமா? நாட்டு தக்காளி இப்போ கிராமங்களில் எங்களுக்கு கிடைக்கும், நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் இல்லாதவோ அது கிடைக்கிறத போட வேண்டியது தான். அந்த புளி இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒரு சொட்டு ஊற்றிடுறோம். தக்காளியில் புளிப்பு இல்லாமல் சில நேரம் இருந்தால் அது சப்புன்னு நல்லா இருக்காது சாப்பிட. அதனால் ஒரு லைட்டாக நம்ம ஊற்றுறோம். நல்ல விஷயம். இப்போ இந்த காய்கறி வேகட்டும். சைடில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த தேங்காவை அரைச்சிடலாம். இப்போ இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கல, கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிருக்கோம். ரொம்ப நைஸான கெட்டியாக மாவு மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மிளகு உளுந்தம்பருப்பு எல்லாம் வரும். இந்த வாசனையே வந்து நமக்கு பெரிய ஆரோக்கியமாக இருக்கும். மிளகு ஜீரகம் அரைக்கிற பக்கம் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும். இப்போ காய் வெந்து போச்சான்னு நம்ம பார்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா இப்போ கத்திரிக்காய் பாருங்க நல்லா வெந்திருக்கு. முருங்கைக்காய் வெந்திருக்கு, தக்காளியும் சேர்ந்துருக்கு. ஆனால் இது கலர் வந்து 3 கலரும் நமக்கு தனித்தனியாக இது தெரியுது. நம்ம அதனால தான் வந்து லைட்டாக புளி தண்ணி ஊற்றுறோம் லேசாக. இந்த கருப்பு இல்லாமல் இந்த காய்களினுடைய நல்ல இயற்கையான கலர் எப்படியோ அந்த அளவுக்கு இதில் கலர் வந்துருக்கு. இது இப்போ வெந்து போச்சு. இப்போ இந்த வெந்த பயிரை நம்ம இப்போ மற்ற போட்டு 1-2 நம்ம அதை கடையில் போட்டு பண்ணலாமா எப்படி? இல்லை, நம்ம இந்த பாத்திரத்தில் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாம். கடாயில் போட்டு நம்ம பண்ணோம்னா காயும் நசுங்கி போகும். காய் வந்து உருத்தெரியாமல் நசுங்கி போயிடும் இல்லையா? அதனால் ரொம்ப நம்ம நைஸாக பண்ணினாலும் அப்படியே மசியல் மாதிரி ஆகிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. முழுசாக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். எல்லாம் ஒத்து வரணும். ஏன்னா நம்ம மேல் மாவெல்லாம் இதுக்கு எதுவும் போட போகிறது இல்லை. அதனால் இதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம். இதில் இருக்கிற தண்ணி இதுலேயே இருக்குது. ஏன்னா நம்ம வடிகட்டில் இந்த சத்து பூரா இதில் இருக்குது. இப்போ அதை வச்சே நம்ம இப்போ இதை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? இப்போ இது வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சரி பண்ணிக்கிறோம். இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச அரவையை வந்து இதில் போடணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. இது டோட்டலாக வந்து இந்த மெத்தடில் நான் பண்ணதே இல்லை இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்க அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா மிளகு, காஞ்ச சீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், தேங்காய், இந்த மாதிரி மசாலா வறுத்து கண்டிப்பாக நான் பண்ணல. நீங்களும் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து சாதத்துலேயும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரசம் வச்சா சைடில் நம்ம தொட்டுக்கவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை உங்களுக்கு எதுக்கு வேணாலும் அதை நம்ம மத்தியானம் பண்ணி மீந்து போனால் கூட நம்ம நைட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நம்ம இதை வச்சுக்கலாம். நல்ல விஷயம்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிக்கிறோம். இதில் மறுபடியும் ஒவ்வொரு இதுக்குமே தாளிப்பு தானே முக்கியம். அந்த தாளிப்போட வாசனை தாளிப்போட வாசனை இருந்தால் கம்ப்ளீட்டாக நல்லா வாசனை. இது கொதிக்கும் பொழுதே அந்த மிளகுனுடைய வாசனை ஜீரகத்தினுடைய வாசனை நமக்கு ஜீரகம் பர்டிகுலராக தெரியுது, நல்லா வாசனை தெரியுது கொதிக்கும் போது. இப்போ இந்த இடத்துல இந்த கிரேவி வந்து செமி கிரேவி தான் இருக்கும், ரைட்டா? ஆமாம். ஓகே, இப்போ நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இது ஆறினா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டி ஆகிடும். சரி, ஓகே. நமக்கு கார்னா கெட்டி ஆகிடும். இனிமேல் தண்ணியெல்லாம் இதுக்கு எதுவும் தேவை கிடையாது. இப்போ நல்லா கொதிச்ச பிறகு வந்து நம்ம தாளிப்பு போடுறோம். தாளிப்பு ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். தாளிப்பு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் தான் போடணும். தேங்காய் எண்ணெய் போட்டால் இது எடுக்கும். எதுக்காக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் அரவை கொடுத்துருந்தா கூட அந்த தேங்காய் எண்ணெயினுடைய மனம் வந்து நமக்கு சாப்பிட தூண்டும். சரி, ஓகே. உடம்புக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லது. ஒரே மாதிரி நம்ம எண்ணெயை யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு இதுக்கு ரெசிபிக்கு ஒவ்வொரு எண்ணெய்னு ஒரு கணக்கு இருக்குது. அதனால இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு போகிறோம். எல்லாமே இப்போ ஒன்றா வந்துருச்சு. அதாவது எல்லாம் கத்திரிக்காய், பயறு, கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே உங்களுக்கு இதில் மிளகு, ஜீரகம் எல்லா வாசனையோட எல்லாமே இப்போ வந்து இது இதாச்சு. இப்போ இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாளிப்பு போடுறோம். சரி, ஓகே. தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு கொஞ்சம் உடனே ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எப்போலாம் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்க? முருங்கைக்காய் கிடைக்கிற நாள் எல்லா நாள்லையும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் பண்ணிக்கலாம். இது வெறும் சாம்பாராக வச்சு போட்டால் புளிக்குழம்பா வச்சு போட்டால் யாரும் சாப்பிடுவா? ஊற வச்சிரும். அதனால வந்து நீங்கள் மாற்றி பண்ணிக்க வேண்டியதான். சில நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மறுநாள் ஒரு நாள் மறுநாள் மாற்றி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கடுகு நம்ம வந்து போடுறோம். கடுகு நல்லா புரியுது. கடுகு நல்லா பொரிய விட்டு நம்ம உளுந்தம்பருப்பு போடுறோம். சரி, ஓகே. நான் போட்டுருவா? ஓகே. எவ்வளோ போடுவா? இவ்வளோ போடுவா? போதும். உளுத்தம்பருப்பு போதும். அடுத்தது கருவேப்பிலை. ஓகே. சீரகம்? சீரகம் கிடையாது, சீரகம் தான் நம்ம அரவையில் போட்டோமே. சரி, ஓகே. பச்சை கருவேப்பிலை போடுவோம். அப்புறம் வரமிளகாய் 4 போடலாம், 2 கடைசியாக சும்மா 2 கிள்ளி போடலாம். கிள்ளி போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். சரி, ஓகே. காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. தேங்காய் எண்ணெய் தாளிப்பு போட்ட உடனே நீங்கள் சொன்ன நல்ல வாசனை, மிளகு, ஜீரகம், தேங்காய் எல்லா வாசனையும் இதில் கலந்து வரும். ஆமாம், நல்லா இருக்குங்க. நல்ல ஃப்ளேவர், சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சூட்டோட சாப்பிட்டாலும் இது நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் சப்பாத்தியோ இல்லை சாதமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். சரி, கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இது ஒரு பவுல் அப்படியே வச்சு சாப்பிட்டா கூட நல்லது தான். அப்படியே? ஆமாம். ஓகே. நம்ம எது மற்ற இதெல்லாம் டிஃபன்லாம் சாப்பிடலையா, சுண்டல் அது மாதிரி இதையும் சாப்பிடலாம். சூப்பர். கொஞ்சம் அந்த கேரளா டச் ஆன மாதிரி இருக்கு. அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, தேங்காய் வறுத்தது. நம்ம தேங்காய் எண்ணெய் வறுத்த போதே இந்த தேங்காயினுடைய எண்ணெய் வெளியில் வந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த காரத்தோட தன்மையும் சூப்பராக இருக்குது. காரம்னா ரொம்ப காரம் இல்லை, ஒரு மைல்டான காரம். ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது மாமி சொல்கிற மாதிரி அந்த தேங்காய் வறுத்த அந்த ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இது ஈவினிங் எப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா இருக்குது. சூடாக கூட அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். அருமை, அருமை. நான் இந்த ரெசிபி கிட்டத்தட்ட கேரளா மாதிரி இருக்க சொன்னது காரணம்னா, இந்த கூட்டுக்கறின்னு ஒரு ரெசிபி பண்ணுவோம். அது வெறும் தேங்காவை அரைச்சி ஊற்றி தேங்காவை வறுத்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மெத்தடில் இருக்குது, ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்ம வந்து பச்சை பயிறு சேர்த்துக்கோம். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ், ஒருத்தர் கைப்பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். அந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி மாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மாமி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எப்பவும் போல் நம்ம திருச்சியில் இருக்கோம், பெரியாண்டவர் கேட்ரிங் சர்வீஸ் திருச்சியில் சோமரசம்பேட்டில் இருக்கோம். நம்ம நம்பர் 9443203742. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.